இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக இன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்து வந்துட்டுருக்கு. காலையிலேருந்து எங்கள் கட்சிக்காரங்க எங்களோட இல்ல திருவிழா மாதிரி 2 காதணி விழா அப்புறம் தண்ணீர் பந்தல் இன்றைக்கி நாங்கள் திறந்துருக்கோம். எங்கள் மாவட்ட செயலர் கார்த்திகேயன் தலைமையில் இன்றைக்கி வந்து எல்லா இடத்தையும் வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி பல்வேறு இடத்துல கொடியேற்றியிருக்கோம் புதுக்கோட்டையில். அதனால் இளைஞரணி செயலாளராக முதல் பதவி ஏற்று இன்றைக்கி புதுக்கோட்டைக்கு வந்திருக்கேன். சாயந்தரம் அதே மாதிரி இங்கே பொதுக்கூட்டம் இருக்குது, அதையும் அட்டென்ட் பண்ணுறேன். 2005 கேப்டன் மதுரை மாநாட்டுக்கு பிறகு 2007 ஒரு பொதுக்கூட்டம் புதுக்கோட்டையில் அறிவித்தார். அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக இதை நான் பார்க்குறேன். எனக்கு பதவி கிடச்சோன்னே முறையாக புதுக்கோட்டை வரதும் ஒரு சென்டிமெண்ட்டாக இதை பார்க்குறேன். தேமுதிக 2.0 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஒரு தொடக்கமாக புதுக்கோட்டையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் நான் சொல்லிக்கிறேன். அது எங்களோட பொதுச்செயலர் அந்நியார் அதுக்கான அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அது மிக சிறப்பான சரியான தீர்ப்பு. அதே நாங்கள் தொண்டர்களாகவும் நிறுவனம் எல்லாருமே அதை கிடைக்கும். 2026 கண்டிப்பாக தேமுதிகவோட நிலைப்பாடு வந்து உயரும். கண்டிப்பாக எங்கள் கட்சி சார்பாக பல்வேறு பேர் கோட்டைக்குள்ளே போய் மக்கள் பிரச்சனைக்காக பேசுவாங்க சட்டசபையில். 2011 எப்படி கேப்டனோட பல்வேறு எம்எல்ஏ போனாங்களோ அதே மாதிரி 2026 எங்கள் அந்நியார் தலைமையில் பல்வேறு நிர்வாகிகள் கோட்டைக்குள்ளே போவாங்க. பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் இந்த மாதிரி கூட்டணி விவகாரம் எல்லாம் எங்கள் தலைமையும் பொதுச்செயலும் உரிய நேரத்தில் அறிவிப்பாங்க. உங்களோட வரவேற்பு நான் எப்பயுமே சொல்கிறது தான். விஜயகாந்த் மகன் என்பதே மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, அதே மிகப்பெரிய பதவி. அது மக்கள் வந்து எனக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் எனக்கு ஆறாவாரமாக அவங்களோட வரவேற்பு எனக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி தேமுதிக இளைஞரணி செயலில் வரும்போது இன்னமும் அது கூடுதல் பலத்தையும் மக்களோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி தான் செஞ்சுட்டு வருது. நிச்சயம் மக்களோட பூர்த்தியை நான் சரி செய்வேன். அதே மாதிரி இன்றைக்கி பல்வேறு கட்சிகள் இருக்காங்க, இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இளைஞர்கள் இருக்காங்க. கேப்டன் வந்து வீட்டுக்கு வீடு ரேஷன் கொடுக்க வரும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலம் அதை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதே போல் கேப்டனோட கொள்கைகள் இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதோட சார்பாக இளைஞர்கள் நாங்கள் இன்றைக்கி தேமுதிக சார்பாக அது மக்களுக்கு கொண்டு சேரணும். பல லட்சம் இளைஞர்கள் இன்றைக்கி தேமுதிக நோக்கி என்னை நம்பி வரணும். கண்டிப்பாக ஒரு புதிய தமிழகம் தேமுதிகவால் உருவாக்கப்படும் இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இது என்ன இது தேர்தல் பணி தானே. இது எங்களோட 234 தொகுதி பொறுப்பால் அறிவிக்கிறோன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி எங்கள் செயற்குழு பொதுக்குழு இப்போ கூட்டியிருக்கோம். ஒவ்வொரு ஊரும் சுற்றுப்பயணம் வரும் சொல்லியிருக்கு. ஜனவரி 9 கடலூரில் மாநாடுன்னு அறிவிச்சிட்டோம். எங்களோட வேலைகளை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ கூட எல்லா அணிகள் மீட்டிங்கில் தினதோறும் கட்சி ஆஃபீஸில் நடந்துகிட்ருக்கு அந்நியார் தலைமையில். எங்களோட வேலைகள் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். எங்கள் தேமுதிக பலத்தை அடுத்த 1 வருஷம் நாங்கள் பலம் பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயம் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் உங்கள் அறிவிப்பு வரும். அதான் சொல்கிறேன், உரிய நேரத்தில் கூட்டணியை பற்றி நாங்கள் சொல்லுவோம். எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்லுவோம். கூட்டணி பேசியிருக்கேன். அவரும் எனிமி இல்லையே கூட்டணி சம்பந்தமாக பேசியிருக்கீங்க. நாங்கள் அவருக்கு முதல் குரு பூஜை அழைக்கும் போது விஜயன் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி கோட் படத்துக்கு வரும்போது அவரை நான் பார்த்தேன். அதன் முதல் முறை அவரை நான் சந்தித்தது. இந்த மாதிரி ஒரு சாதாரண தரப்பான கூட்டணி விஷயங்கள்லாம் நாங்கள் எதுவும் பேசுறது இல்லை. நிச்சயம் கேப்டன் இல்லாமல் எங்கள் எல்லாருக்குமே ஒரு மனவலி இருக்குது. கேப்டன் இல்லாமல் முதல் சட்டமன்றம் இருக்குன்ட்டு. ஆனால் அவரோட ஆசையும் கொள்கையும் வென்றெடுக்கிறது தான் எங்கள் ஒவ்வொரு தொண்டரோட கடமை. நிச்சயமாக வரப்போகிற 2027 எங்கள் அப்பாவோட ஆசை என்னமோ அதை ஜெயிச்சு அவரோட இருக்க கேப்டன் ஆலயத்தில் நாங்கள் அவர் பொறுப்பாதல் நாங்கள் எனக்கு 33, அண்ணனுக்கு 50. அதனால் என்னை ஒப்பிடாதீங்க. அவர் என்னோட சீனியர். இல்லை நான் சொல்லி உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அவர் என்னோட சீனியர். அவரே எனக்கு முதல்ல சொல்லும் போது எனக்கு நீங்கள் அரசியல் சீனியர் அவரே சொல்லியிருக்கு. அதை நான் பெருமையாக எடுத்துக்கிட்டு அண்ணனுக்கு நான் ரொம்ப மரியாதை நான் செலுத்துகிறேன். ஆனால் அனுபவம் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் அண்ணன் என்னோட பெரிய ஆள், அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அவரோட கட்சி ஆரம்பித்து அவர் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள் இன்றைக்கி இருக்காங்க. அது அவரோட பலம். 20 வருஷம் முன்னாடி கேப்டன் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள், அது தேமுதிகவோட பலம். இன்றைக்கு விஜய் பிரபலம் நாங்கள் வரும்போது எங்களோட நிலைப்பாடு என்ன, எங்களோட விஷயங்கள் என்னவோ அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு அது அப்பா என்ன செஞ்சாரோ அதை நான் கொண்டு வரோம் நாங்கள் ஆசைப்படுறோம்.
இல்லை நிறையும் இருக்குது குறையும் இருக்குது. எல்லாமே சூப்பர்னு சொல்லணும், எல்லாரும் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அதை மக்கள் தான் அடுத்த தேர்தலில் முடிவு பண்ணும். அதை நீங்கள் மக்கள்கிட்ட கேளுங்க. ஏன்னா அவங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. நான் திமுக ஓட்டு போட போகிறது இல்லை. ஆனால் நான் அதை சொல்லி எதுவும் நடிகர்கள் வந்து காலண்டர்ல கேப்டன் எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சாங்க. கட்சி ஆரம்பிச்சதுல கேப்டன் விஜய் வந்து ஒரு உச்சந்தொடர் அளவு எதிர்கட்சி தலைவர் அந்த ரேஞ்சு வரைக்கும் போனாங்க. இப்போ வந்து அதுக்கு பிறகு வந்து இப்போ விஜய் ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் வந்து எம்ஜிஆருடைய ஆட்சியை வந்து நாங்கள் வந்து எம்ஜிஆர் எப்படி 1979 வந்தோமோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து அடுத்த 2026 சட்டமன்றத்தில் நாங்கள் வந்து சாதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறதுல அது அவரோட நம்பிக்கை, அவரோட சொல்றது அவரோட நம்பிக்கை. இது மக்கள் தான் தேர்வு செய்யணும். இப்போ அதே தான் கேப்டனும் தான் சொன்னார். 2020 கட்சி ஆரம்பிச்சது இன்னைக்கு லஞ்சமும் மூலம் ஒழிப்போம் எந்த தலைவர் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க? கேப்டன் தான் சொன்னார். அப்புறம் இன்னைக்கு கேட்டிங்கன்னா தேமுதிக 1% ஓட்டு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதனால இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட நம்பிக்கையாது. இன்னைக்கு மக்கள் யார்கிட்ட இருக்காங்க? இன்னைக்கு மக்கள் வந்து 2011 கேப்டனுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதே போல் ஆதரவு இன்னைக்கு 2026 மக்கள் இன்னைக்கு அந்நியாருக்கு கொடுப்பாங்க நான் நம்புகிறேன். இன்னைக்கு எல்லா பொய் பிரச்சாரம் தாண்டி இன்னைக்கு கேப்டன் கட்சி மேலே மக்கள் நம்புறாங்க. நிச்சயம் 2026 ஒரு பொற்கால கட்சியாக தான் இருக்கு. யார் சொன்னா? போன தேர்தல் நீங்களே பார்த்தீங்க, நான் சொல்ல. அதிமுக சார்பாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க 10 லட்சம் 12 லட்சம் வாக்கு தேமுதிக அதிமுக கூட்டணி பெற்றிருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதை நீங்க பார்த்தீங்க. அதிமுக சார்பாக விருந்தினர் நானே போட்டி போட்டேன். எவ்வளவு வாக்கு வாங்கணும் உங்களுக்கும் தெரியும். அதை நான் பெருமையா சொல்ல, ஒரு கணக்கெடுப்பு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கே தெரியும். அது தலைமையே இப்ப ஏடிஎம்கேன்றது பெரிய கட்சி. அப்ப இந்த கேள்வி நீ அங்க கேட்கணும். இன்னைக்கு வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் ஒரு பக்கம் இணையும் போது அது டிவிக்கு ஏடிஎம்கே டிஎம்டிக்கு இருக்கிற எல்லா கட்சியும் ஒரு பக்கமா சேர்ந்து கூட்டணி யாராக நம்ம வெற்றி வாய்ப்பு பெருசாக தான் இருக்கும். உங்களுக்கே தெரிய வரும். சரி, நன்றி.